12th max exercise 3.1ல 5th sum find the sum of squares of the roots of the equation அப்படின்னு கொடுத்து ஒரு 4th order equation கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். நம்ம 2x power 4 minus 8x cube plus 6x square. இங்கே x term missing இல்லையா, அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 0xன்னு போட்டுக்கலாம். ஓகேவா, -3 equal to 0. ஃபஸ்ட்டு டேர்ம் நம்மளுக்கு 1 இருக்கணும் இல்லையா, அதனால நம்ம இங்கே 2 இருக்கிறதுனால ஃபுல்லாக த்ரூ அவுட் 2ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகும், x power 4 minus 8/2ங்கிறது 4. ஸோ 4x cube plus 6 divided by 2 3. 3x square plus 0x minus இங்கே 3 இருக்குது. ஸோ 3 divided by 2 which is equal to 0. ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 4th ஆர்டர் ஈக்குவேஷனுக்கு ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், x power 4 minus s1x cube plus s2x square minus s3x plus s4 equal to 0. அதே மாதிரி தான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆல்டர்னேட்டாக போட்டுக்க போகிறோம். ஓகேவா, எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா s1. அதே மாதிரி இப்படி கம்பேர் பண்ணி எல்லாத்தையும் s1 s2 s3 எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுலேருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், 4 ரூட்ஸ் இருக்குது இங்கே. ஓகேவா, லெட் த ரூட்ஸ் பி, ஏன்னா 4th ஆர்டர்னால் 4 ரூட்ஸ் இருக்கணும் இல்லையா, ஆல்ஃபா பீட்டா காமா சிக்மா 4 இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ்னு கேட்குறாங்க. இப்போ என்ன, சிக்மா ஸ்கொயர், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நம்மளுக்கு ஒரு டேர்ம்லேயும் ஒன்று கண்டுபிடிப்போம் இல்லையா. s1ங்கிறது என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பி சம் ஆஃப் த ரூட்ஸ். இது எல்லா ரூட்ஸையும் என்ன செஞ்சுக்கணும், அடிஷன் பண்ணுறது s1. s2ங்கிறது என்னது, ரெண்டு டேர்மாக எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணி அடிஷன் பண்ணணும். s3ங்கிறது என்னது, 3 காம்பினேஷனாக எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணி என்ன செஞ்சுக்கணும், நம்ம அடிஷன் பண்ணணும். அண்ட் கடைசியாக s4ங்கிறது இது எல்லாத்தினுடைய ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே. ஓகே, இப்போ என்ன செஞ்சுக்கணும், நம்ம இந்த டேர்ம் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், 3 டேர்ம் வரைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர்னால் நம்ம என்ன செஞ்சுக்குவோம், இது ஒன்று இண்டிவிஜுவல் டேர்முக்கும் ஸ்கொயர் வரும், ப்ளஸ் போட்டு 2 டைம்ஸு ரெண்டு காம்பினேஷனாக எடுத்து மல்டிப்ளிகேஷன் வரும் இல்லையா. அதே மாதிரி தான் என்ன செய்ய போகிறோம், இங்கேயும் வரப்போகுது நம்மளுக்கு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் சிக்மா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரப்போகுது, இண்டிவிஜுவலாக ஒரு டேர்முக்கும் ஸ்கொயர் போட்டு எழுதிக்குவோம். எழுதிட்டு ப்ளஸ் என்னது, 2 டைம்ஸு ரெண்டு காம்பினேஷன், ஆல்ஃபா பீட்டா, அடுத்தது ஆல்ஃபா காமா, ஆல்ஃபா சிக்மா. அதே மாதிரி பீட்டாவோட கம்பைன் பண்ணுங்கள், பீட்டாவோட ஆல்ஃபா ஏற்கனவே வந்துருச்சு, அதனால் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா சிக்மா. நெக்ஸ்ட் என்னது, இதோட காம்பினேஷன் பண்ணுங்கள், ஏற்கனவே இது ரெண்டும் வந்துருச்சு, அதனால் இது ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணுங்கள், காமா சிக்மா. ஓகேவா, 3 6 டேர்ம் வந்திருக்கு இது கூட உள்ளார. ஓகேவா, 4 டேர்ம்ங்கிறதுனால இதேமாரி 6 டேர்ம் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். இதுலேருந்து நம்ம என்ன தெரியும், இந்த டேர்ம் நம்மளுக்கு ஆன்சர் தெரியும், இந்த டேர்முக்கும் ஆன்சர் நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு வேணுங்கிறது இது மட்டும்தான். அப்போ இந்த டேர்மை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதியாக அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், நம்மளுக்கு வேணுங்கிறது இது தானே, விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் சிக்மா த ஹோல் ஸ்கொயர். இது அந்த பக்கம் போயிட்டுனா என்ன ஆகிடும், மைனஸ்ன்னு வந்துடும். -2 டைம்ஸ் சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டான்னு சுருக்கமாக எழுதிங்க. சம்மேஷன் ஆஃப் அப்படின்னு எழுதிட்டோம்னா என்னது, இந்த காம்பினேஷன் எல்லாமே அதில் வந்துரும்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் சிக்மாவோட வேல்யூ எதுலேருந்து கண்டுபிடிக்கணும், நம்ம s1 தான் நம்மளுடைய அந்த டேர்ம். ஓகேவா, s1 இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் மைனஸ் இருக்குது இதுலேயும் மைனஸ் இருக்குது, அதனால் அதனுடைய வேல்யூ வெறும் கோஎஃபிஷியண்ட்டை வந்து சைன் இல்லாமல் எழுதிக்கலாம். s1 இஸ் ஈக்குவல் டு 4. அதான் அது நம்மளுடைய ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் சிக்மா. இந்த டேர்ம் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த டேர்ம் வேணும் இல்லையா நம்மளுக்கு, இந்த டேர்ம் வேணும் என்ன செய்யணும், s2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். s2 தான் என்னது, அதனுடைய சம்மேஷன். s2ங்கிறது என்னது, சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டான்னு இருக்கு இல்லையா, அதனுடைய சம்மேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு s2 என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது 3. நம்மளுக்கு என்னது 2 டைம்ஸு சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா வேணும். அப்போ இது 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, அப்போ 6 கிடச்சிருச்சு. ஓகேவா, ஆல்ஃபா பீட்டா அந்த ப்ளஸ் வந்து நம்மளுக்கு 4ன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த டேர்மோட வேல்யூ 6ன்னு தெரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு, இந்த டேர்மோட வேல்யூ என்னது 4. ஸோ 4 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இதுதான் நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, 6ன்னு போட்டுக்குங்க. அப்போ 4 4s are 16, 4 ஸ்கொயருங்கிறது 4 4s are 16 minus 6 which is equal to 10. ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, ஆன்சர் வந்து 10.